ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் தியானிச்சுக்கிட்டு வரோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். சரிங்களா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இதில் சரீரம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய பாடி, ஃபிசிக். ஆத்துமா நம்முடைய சிந்தனை, நம்முடைய உள்ள யோசிக்கிற யோசனைகள் இதெல்லாம். ஆவி என்று சொல்லும்போது உள்ளான மனுஷன். சரிங்களா? இப்போ இது மூன்றும் ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதான் ஆண்டோடைய விருப்பம். இப்போது சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்வோம்? அந்த பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்குவோம். ஒருவேளை நம்மளோட ஃபிசிக் வீக்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற நியூட்ரிஷனை நம்ம எடுத்துக்குவோம். பலவீனமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற சாப்பாடு எடுத்து நம்ம நல்லா பாடியை நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குவோம், ஹெல்த்தியாக வச்சுக்குவோம். சப்போஸ் நம்ம பாடி வீக்காக இருந்ததுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணி பாடி மசில்ஸ்லாம் ஏற்றி நல்லா ஃபிசிக்கை ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. விச் மீன்ஸ் அது என்னென்னா அது அவங்க சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். அதே போல் நம்ம உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூணையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும்னு தெசலோனிக்கேயரில் பவுல் எழுதுகிறார். இப்போ ஆவி, ஆத்மா, சரீரத்தை பார்த்துக்கணும். ஒரு சிலர் நம்ம நிறைய பேர் சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், நம்ம மனசுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் ஆவி மனுஷனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்ப்பீங்க, நிறைய பிளெஸ்ஸிங்ஸை பார்ப்பீங்க, நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும்னு வசனம் சொல்லியிருக்கு. சரிங்களா? நம்ம உள்ள ஆவி மனுஷன் எப்படி நம்ம சரீரத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதுபோல் நம்ம ஆவி மனுஷனையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆமாங்க. ஏன்னா இந்த ஆவிக்குரிய மனுஷன் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறவன் அல்ல. இந்த ஆவி மனுஷன் எப்பொழுதும் ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்பு கொண்டிருப்பான், கர்த்தருடைய காரியங்களிலே தொடர்பு கொண்டிருப்பான். ஆண்டவரோடு தொடர்பு படுத்துவதற்கு எப்போதும் அந்த ஆவி மனுஷன் அங்கே தான் இருப்பான். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. நாம் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட கனெக்டடாக வச்சுக்கிறோமோ அங்கே தான் ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா எல்லாமே ஆவிக்குரிய உலகத்திலேருந்து தான் வந்திருக்கு. நம்ம பார்க்குற எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆவிக்குரிய உலகத்துலேருந்து தான் வந்திருக்கு. அப்போது நம்ம ஆவிக்குரிய மனுஷனை நம்ம கவனிச்சிக்கும் பொழுது வேறு எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி. அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய மனுஷனை நம்ம எப்படி கவனிச்சிக்க முடியும்? அவன் கரெக்டாக இருக்கிறானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்போ ஃபிசிக்கை பார்க்குறோம், நம்ம பாடியை பார்க்குறோம். சப்போஸ் நம்ம வீக்காக இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை ரெடி பண்ணுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும்? பாடி ரொம்ப டயர்டாகும். டயர்டாக இருக்கும்போது அப்போது தெம்பாக நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம கண்ணால் தெரியும் நம்ம ஃபிசிக் சரியில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம், நம்ம அலைச்சலில் டயர்டாக இருக்குது. அதை ஒன்று ரெஸ்ட் எடுத்து நம்ம பாடியை சரி பண்ணுவோம், இல்லாட்டி அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து நம்ம பாடியை நம்ம சரி பண்ணுவோம். அதே போல் ஆவிக்குரிய மனுஷனை நாம் எப்படி இருக்கிறான்றது ஒவ்வொரு நாளும் செக் பண்ண வேண்டியது நம்ம வாழ்க்கையில் அவசியமாக இருக்குது. ஆமாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ண அவன் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பிரிட் மேனாக இருந்தான்னா நம்ம லைஃப்பில் நம்ம வேறு எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நமக்கு சோர்வுகள் வந்தாலும் சரி, நம்ம எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்தாலும் நம்ம ஸ்பிரிட் மேன், உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு ஆண்டவரோடு கனெக்டடாக இருந்தான்னா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். நம்ம கடைசியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள், ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக எனக்கு செய்வார். பிரச்சனை எங்கே தெரியுமா? நம்ம உள்ளான மனுஷனை நம்ம அவனை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம மற்ற காரியத்தில் ஒரே சிந்தனையாக மாறிடுவோம். ஐயோ, இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், ஒரே கவலையாக மாறிடுவோம், ஒரே யோசனையாக மாறிடுவோம். யோசனைகள் வரும்பொழுதுலாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம ஆவிக்குரிய மனுஷனை நம்ம பலப்படுத்தணும்னு அந்த ஒரு ஃபோக்கஸாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் காட் வச்சுருக்கிற எல்லா டோரும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதுதான்
துன்பங்கள் வரும்போதும் அங்கே ஆண்டவர் உன்னோடு இருந்து கிரியை செய்வார். அப்போது இந்த ஆவி மனுஷனை அவன் கரெக்டாக இருக்கிறானா, இந்த ஆவி மனுஷனை நம்ம எப்படி சரி செய்யணும், இந்த ஆவி மனுஷனுக்கு எப்படி நம்ம ஆகாரம் கொடுக்கணும், அவனை எப்படி நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி வச்சுக்க முடியும்னா அதுக்கு ஒரே வழி ஆண்டவருடைய வசனம் மாத்திரம்தான். The word of God is the only way to make our spirit man perfect. அதுக்கு வேத வசனம் தான் சரியான வழி. அந்த வேத வசனம் தான் நமக்கு ஆகாரம். அந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த வேத வசனம் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த பைபிள் தான் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லியிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பைபிளை ஒருத்தன் பார்த்துட்டு வசனம் என்ன சொல்லுகிறது, வாக்குத்தத்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நம்ம வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எப்படி நடக்கணும், எந்த வழியில் போகணும், எது சரியான வழி, அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு அவன் அதை கேட்டுட்டு நம்ம அதை அப்படியே மறந்து போனோம்னா நம்ம யாராக தெரியுமா இருக்கிறோம்? ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு கலைஞ்சு போன தலையோட கண்ணாடியை பார்க்குறோம், இல்லை ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஒரு கண்ணாடியை பார்க்குறோம், இல்லை முகத்தெல்லாம் அழுக்கோட ஒரு கண்ணாடியை பார்க்குறோம். பார்த்த உடனே அந்த கண்ணாடி நம்மளுக்கு என்ன பண்ணுது? க்ளீனாக காட்டி கொடுக்குது. என்ன சொல்லுது? உன் தலை சரியில்லைன்னு சொல்லுது, நீ முகம்லாம் ஒரே அழுக்காக இருக்குது, அது சரி செய்யணும்னு நம்ம கண்ணாடி சொல்லுது. இப்போ அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நாம் அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அது அப்படி தான் கண்ணாடியை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை மறந்துட்டு அப்படியே நம்ம பாட்டு வேலையை பார்த்தோம்னா, எப்படி நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு சரி செய்யணும்னு கண்ணாடி சொன்னாலும் அதை சரி செய்யாமல் விடுறோமோ, அது போல தான் ஒருத்தன் பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், இது எப்படி நடக்கணும், நம்ம எப்படி வாழணும் என்றதை நமக்கு ஒரு கண்ணாடியாக வேதம் நமக்கு இருக்கிறது. இந்த கண்ணாடியை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது பார்க்கறது மட்டும் இல்லை, வாசிக்கிறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, நாம் அதன்படி நாம் நடக்க வேண்டும். வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே எல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லுது. அதை கேட்குறது மாத்திரம் இல்லை, அதை நம்ம உள்வாங்கி ஆமேன் கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார், இது நடக்கும் என்று அதற்கு நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, ரியாக்ஷன் கொடுத்தோம்னா, அதுதான் நீ வசனத்தை நீ சரியாக உள்வாங்கி நீ அதன்படி நடக்கிறாய் என்று அர்த்தம். நீ வேதம் என்கிற கண்ணாடியை பார்த்து நீ அதன்படி நடக்கிறாய் என்று அர்த்தம். நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணாடியை பார்க்கணும். எந்த கண்ணாடியை? வேதம் என்கிற கண்ணாடி. வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு எந்த மெசேஜ் கேட்டாலும் சரி, நம்ம பாடல்களை பாடினாலும் சரி, எதை செய்தாலும் அதை விசுவாசத்தோடு இதை என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் அதை அப்படியே உள்வாங்கி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு, நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட இந்த ஆவி மனுஷன் ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான், அற்புதங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நமக்கு அப்படியே கிராப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதாங்க மேஜிக், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியல். வேதம் உண்மையாக நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அதை அப்படியே நம்ம பின்பற்றும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் ரியலாக மாறிடும், உண்மையாக நடக்கும். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகும் அவங்க லைஃப்பில் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க வேதத்தின் என்கிற கண்ணாடியை சரியாக புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அது சொல்கிறபடி அதை வாழறதும் கிடையாது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் கிறிஸ்துவுக்குள், வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லும்பொழுது அங்கே தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் அடைவான் என்று சொல்லியிருக்கு.
அவன் ஒரு புதிய மனுஷனாக இருப்பான். அவனுடைய சிந்தனைகள் புதுசாக இருக்கும். அவன் சிந்தனையில் தெளிவாக இருப்பான். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை பார்ப்பான். எல்லா பக்கத்திலும் அவன் ஆசீர்வாதமாக அவன் தேவனோடு இணைந்திருப்பான். அதுதான் புது சிருஷ்டி. இப்படி நம்ம எடுத்துக்கணும். எப்படி இருக்க பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. வசனம் நம்மளுக்கு இப்படி சொல்லலை. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அங்கே ஒரு அழுத்தமாக ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறார் பவுல். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அவன் இருந்தான்னா பழையவைகளெல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி பாஸ்டர், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் வாரம் வாரம் சர்ச் அட்டன் பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் வசனத்தை கேட்குறோம். நாங்கள் ஒரு சிலர் சொல்லலாம், நான் கிறிஸ்டியன் மேரேஜ் தான் பண்ணேன், நாங்கள் இத்தனை வருஷமாக கிறிஸ்டியனாக இருக்கிறோம், அப்போட நான் ஒரு சில சேஞ்சஸே எங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியலையே, இது எப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு பல வருஷமாக கிறிஸ்டியனாக இருந்தால் உங்கள் லைஃப் பிளெஸ்ஸிங்காக இருக்குன்றது கிடையாது. நீங்கள் எவ்ரி வீக் சர்ச்சுக்கு போனாலும் நம்ம பிளெஸ்ஸிங்காக இருப்போமா, எல்லா பிளெஸ்ஸிங்கை நமக்கு சேருமான்றதும் அது சந்தேகம்தான். யாருக்கு தெரியுமா? எல்லா பக்கத்துலேயும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எல்லா பக்கத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை பார்ப்பாங்க. யார் தெரியுமா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இஃப் ஹீ இஸ் இன் கிரைஸ்ட், அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒழிந்து போயின. அப்போது என்ன சொல்ல வராங்க? நீ கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும்பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவன் அவன் சிந்தனையை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறவனாக இருப்பான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவன் எப்பொழுதும் அவனுடைய சிந்தனையில் கிறிஸ்து வாழ்வார். அவன் வேதத்தை தியானிக்கிறவனாக இருப்பான். ஆவிக்குரிய காரியத்தில் அவன் ரொம்ப நாட்டமாக இருப்பான். அவன் தேவனோடு கனெக்ட் ஆக வேண்டும் என்று விரும்புவான். அவன் உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு நானும் அது போல் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். இந்த உலகம் தவறான வழியில் இருக்குது, ஆனால் வசனம் என்ன சொல்கிறதோ அதைப்படி நான் செய்வேன் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு இருப்பான். அவன்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நிறைய பேர் கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க, ஆனால் புது சிருஷ்டியாக இருக்கிறதில்ல. ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்களோ அதே லைஃப் ஸ்டைல் தான் ஆண்டவர் ஏற்றுக்கின பிறகு இருக்கும். அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் மாறாது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறாது, அவங்களோட பேசுகிற அந்த வார்த்தைகள் மாறாது, அப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறாது, ஹேபிட்ஸ் மாறாது. எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு இருப்பாங்க. ஆவியின் கனிகள் இருக்காது, மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வசனம் சொல்லுது, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் பழைய காரியம் பழைய மாதிரியே இருக்க மாட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால அவன் சிந்தனை முறைகள் மாறும். அவன் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மூலமாக ஆகாரம் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் தேவனோடு தொடர்பு படுத்தி கொண்டு இருப்பான். ஆவி மனுஷன் எப்பொழுதும் தேவனோடு கனெக்டடாக இருப்பாங்க. இப்படி அவன் கனெக்டடாக இருக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆவிக்குரிய மனுஷனே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை, ஆவி மனுஷன் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தெளிவாக பார்ப்பான். அவன் தரிசனங்களை தெளிவாக பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கையை தெளிவாக பார்ப்பான். இது ஒரு நாள் 2 நாளில் நடக்கிறது கிடையாது. இது பை ப்ராக்டிஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நம்ம ஜிம்மு போய் நம்ம ஃபிசிக்கை நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அதுபோல் நம்ம ஆவி மனுஷனுக்கு வசனத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நம்ம ட்ரெயின் பண்ண நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு வச்சிருக்கிற எல்லா மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எந்த ஒரு தடை இல்லாமல் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. தேவஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஆவி மனுஷன் பலப்பட நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு போராட்டங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், நமக்கு ஆசீர்வாதங்கள் தடையாக இருந்தாலும், ஆவிக்குள்ளாக இருக்கிறவன், ஆவி மனுஷன் எதற்கும் பயப்பட மாட்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவன் போய்கிட்டே இருப்பான்.
கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். காட் bless you. Thank you.